Hello students, welcome back to my channel. நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து இந்த சீரீஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி சொல்லியிருந்தோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒன்று சால்வ் பண்ணிட்டுருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து 9th செப்டம்பர் சிஜிஎல் எக்ஸாமோட ஷிஃப்ட் ஒன்று சால்வ் பண்ணியிருக்கோம். அது பார்க்காதவங்க பார்த்துருங்க, தனி பிளேலிஸ்ட்டில் இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் 9, 2024 நடத்த சிஜிஎல் எக்ஸாமோட ஷிஃப்ட் 2ஓட கொஷின்ஸை வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்னைக்கு நம்ம சால்வ் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் சீக்கண்ட் டி இஃப் tan t equal to 1/3? ஓகே, இப்போ இங்கே நமக்கு tan t யோட வேல்யூவை கொடுத்துட்டு அதை வச்சு சீக்கண்ட் t யோட வேல்யூ கேட்குறாங்க. இதுக்கு நமக்கு ஒரு ஐடென்டிட்டி தெரிஞ்சதுன்னா ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். 1 plus tan square t equal to secant square t. ஓகேங்களா? இப்போ 1 plus tan square t equal to secant square t நமக்கு இங்கே கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ secant. இப்போ in terms of secant t க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். root of 1 plus tan square t. இப்போ 1 plus tan square t யோட வேல்யூ கொஸ்டின் அவங்களே கொடுத்துட்டாங்க, which is 1/3. அப்போ இதுக்கு மட்டும் நம்ம வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணால் 1/9 அப்படின்னு கிடைக்கும். அப்போ root of 10/9, நமக்கு 10க்கு ரூட் எடுக்க முடியாது, 10 9க்கு ரூட் எடுத்தோம்னா 3. அப்போ ஆன்சர் வந்து root 10/3. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இங்கே நம்ம அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா PS on the same side of the line QR. ஓகே, ஒரு லைன் செக்மெண்ட் இருக்கு QR அப்படின்னு சொல்லிட்டு, இதில் பாயிண்ட் P அண்ட் S அப்படின்னு சொல்லி ரெண்டு பாயிண்ட் இருக்கு. ஓகே, அப்போ PQR இது ஒரு ட்ரையாங்கிளாக ஃபார்ம் ஆயிருக்கும். அதுக்கடுத்து SQR இது ஒரு ட்ரையாங்கிளாக ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே, நமக்கு இந்த இடத்துல ரெண்டு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் கொடுத்த கண்டிஷன் படி PQ ஈக்குவல் டு SR, PQவும் SRம் ஈக்குவல். அடுத்தது அவங்க கொடுத்த கண்டிஷன் படி ஆங்கிள் PQRங்கிறது 90 டிகிரி, SRQங்கிறது 90 டிகிரி. ஓகேவா? இந்த பேட்டர்ன் ரொம்ப முக்கியம். PQR இங்கே SRQ. ஓகே, PQR SRQ இந்த ஆங்கிள்ஸ் ரெண்டுமே 90 டிகிரி. ஓ, ஒரு சைடு ஒரு ஆங்கிள், அடுத்தது ரெண்டுலேயுமே QR அப்படிங்கிற சைடு வந்து காமனாக இருக்கு. அப்போ இன்னொரு சைடும் ஈக்குவலாக இருக்கு. அப்போ சைடு ஆங்கிள் சைடு இந்த காம்பினேஷன் தான். இப்போ நமக்கு PQRங்கிற ட்ரையாங்கிள் கான்கரன்ஸ் டு ட்ரையாங்கிள். இங்கே ஆப்ஷனில் பாருங்க SASங்கிறது ரெண்டு இடத்துல இருக்கு. ஆப்ஷனில் வந்து SRQன்னு இருக்கு, SQRன்னு இருக்கு. இப்போ நம்ம எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இங்கே ஆங்கிள் எதை ஈக்குவல் எடுத்துருக்கோம்னு பாருங்க. PQRையும் SQRங்கிற பேட்டர்னில் தான் நம்ம ஈக்குவல் எடுத்திருக்கோம். ஆங்கிள் Qவும் Rவும் ஈக்குவல். அப்போ அதே பேட்டர்னில் தான் ட்ரையாங்கிளோட வேல்யூஸும் இருக்கணும், SRQ. ஓகே, SQRன்னு போட்டோம்னா அது வந்து தப்பாயிடும். ஓகேங்களா? இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பேட்டர்ன் நம்ம எந்த பேட்டர்னில் எடுத்து ஈக்குவல் எடுத்தோமோ அதே பேட்டர்ன் தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதில் இந்த மாதிரி பேட்டர்ன் வந்துச்சுனாலே நமக்கு நம்ம ஃபார்முலா ஞாபகம் வந்துடணும். என்ன ஃபார்முலா? அல்ஜீப்ரால A³ + BQ + CQ - 3ABC அப்படின்னு கொடுத்தா A + B + C into A² + B² + C² - AB - BC - CA. இந்த ஃபார்மெட்டு தான். ஓகே, இப்போ இதில் பாருங்கள், நியூமரேட்டரில் இந்த வேல்யூ இருக்குது, டினாமினேட்டரில் கீழே இருக்கிறதுல இந்த வேல்யூ இருக்குது. அப்போது இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும்? A + B + C. அதை மட்டும் சால்வ் பண்ணால் போதும். இப்போ ஏங்கிறது 8.3, பிங்கிறது 9.2, சிங்கிறது 6.1. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு வேல்யூ வந்துடும் 23.6. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா ஞாபகம் வந்ததுன்னா போதும். இந்த காமன் வேல்யூஸை கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறது அப்படி ஆட் பண்ணால் போதும், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டினில் நமக்கு மந்த்லி இன்கம் 54,000 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே வந்து நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா, ஃபுட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேல்யூ கேட்குறாங்க. ஃபுட்டுக்கு வந்து 23%. இப்போ 23% ஆஃப் 54,000 தான் வந்து
ஆன்சர் வந்திருக்கும். ஓகேங்களா? அப்போ 10% வந்து 5400, இப்போ 20% வந்து 10800, இன்னும் நமக்கு 3% வேணும். அப்போ 1% வந்து 540, 3% வந்து 1620, 2024121 12,420 தான் ஃபுட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டாக இருந்திருக்கும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது a man purchased 42,000 and sold it at a loss of 20%. ஓகே, ஒரு வேல்யூ வந்து 42,000 வாங்குறாரு, அதை வந்து 20% லாஸ்க்கு வந்து சேல் பண்றாரு. ஓகேங்களா? அப்போ ஒரு காஸ்ட் பிரைஸ் இருக்கு, அதை ஒரு செல்லிங் பிரைஸ்க்கு சேல் பண்றாரு. அதுக்கடுத்து என்ன பண்றாருன்னா வித் தட் அமௌண்ட், இந்த அமௌண்ட்டுக்கு ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணி அதை ஒரு இதுக்கு வந்து இன்னொரு செல்லிங் பிரைஸ், இது செல்லிங் பிரைஸ் 1, இது செல்லிங் பிரைஸ் 2, இன்னொரு செல்லிங் பிரைஸ்ல சேல் பண்றாரு. அப்போ அவருக்கு ஓவராலா என்ன பெர்சன்டேஜ் வந்திருக்கும் அப்படிங்கிறது. ஓகே, அப்போ இந்த மாதிரி வந்தாலே நம்ம நெட் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கண்டுபிடிப்போம்ல, நெட் எஃபெக்ட். அந்த ஃபார்முலா படி போட்டோம்னா ஃபர்ஸ்ட் லாஸ், அதுக்கப்புறம் கெயின். இப்போ மைனஸ் 20%, அதுக்கப்புறம் கெயின் ஆகிறது 30%. மைனஸ் 20 into 30 by 100. அப்போ இங்க 10 plus minus 6, அப்போ 10 minus 6 4% தான் ஓவரால் பிளஸ்ல வந்திருக்கு. அப்போ ஓவரால் ப்ராஃபிட் 4% இருக்கும். இப்போ 42,000க்கு 4% வந்து 1%, 420, 4% வந்து 1680. இதுதான் அதோட ஆன்சர் வந்திருக்கும். ஓகே, இப்போ நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்க வேண்டியதில்லை, அந்த ஃபார்மேட் தெரிஞ்சாலே போதும். இந்த வேல்யூ இன்னொரு வேல்யூவை கன்வெர்ட் ஆகி இன்னொரு வேல்யூ கன்வெர்ட் ஆகிருக்கு. அப்போ நெட் எஃபெக்ட் கண்டுபிடிச்சோம்னாலே நமக்கு ஆன்சர் அப்படிங்கிறது கிடைச்சு. அடுத்த கொஸ்டின் இங்க என்ன சொல்றாங்கன்னா 7 years ago. ஓகே, ஃபர்ஸ்ட் 7 years ago பிராச்சி அவங்களோட டாக்டர் ரெண்டு பேர் இருக்காங்க. இது 4 times ஓல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 4x. எப்பவுமே நம்ம ப்ரெசென்ட் கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். இப்போ ப்ரெசென்ட்ல வந்தோன்னா என்ன 4x plus 7, அப்போ x plus 7 இருந்திருக்கும் டாட்டரோடது. அதுக்கடுத்து 4 times 4 years from now, இங்க இருந்து 4 years ஃபியூச்சர், அப்போ இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். 4x plus 11, x plus 11. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்றாங்க 2.5 times as old as her daughter. ஓகே, பிராச்சியோடது 4x plus 11, 2.5 timesனா 5/2 of daughter அப்படின்னு எடுத்துக்கலாம், x plus 11. இப்போ இதோட வேல்யூ என்ன வரும், இது மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 8x plus 22, 5x plus 55, அப்போ 3x equal to 33 அப்படின்னு வரும். x ஓட வேல்யூ 11. என்ன கேட்குறாங்கன்னா ரெண்டு பேரோட சம் ஆஃப் த ப்ரெசன்ட் ஏஜஸ் ஆஃப் பிராச்சி அண்ட் ஹர் டாட்டர். அப்போ அவங்க ரெண்டு பேரோட ப்ரெசன்ட் ஏஜோட சம் எவ்வளோ வரும்? ப்ரெசன்ட் ஏஜ் வந்து நம்ம 5x 4x plus 7 x plus 7 வச்சிருக்கோம். அப்போ 5x plus 14 அப்படின்னு வரும். இதில் 11 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 55 plus 14, ஆன்சர் 69. ஓகே, அடுத்த கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 5,000 15% 3 இயர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அடுத்து 8,000 12% 4 இயர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. ரெண்டுத்தோட பாசிட்டிவ் டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் 8,000 12 into 4 minus 50 into 15 into 3. இந்த டிஃபரன்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போ இதுல 80 into 48 minus 50 into 45, 64, balance 6, 38, 380 minus 2250. அப்போ ஆன்சர் வந்து 1590. அவ்வளவுதான். Okay, next one. Okay, next question. Let C be the circle with the center O. Okay, அப்போ Cங்கிற ஒரு சர்க்கிள், அதுக்கு சென்டர் வந்து O அப்படின்னு இருக்கு.
ஓகேங்களா? இப்போ இதுக்கு Pங்கிற ஒரு எக்ஸ்டர்னல் பாயிண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ PA PB அப்படிங்கிற டேஞ்சன்ட் வந்து இதுக்கப்புறம் ஃபார்ம் ஆகுது. PA PB the two tangents, A and BB the points on the tangent C. டேஞ்சன்ட்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸாக இருக்குது. அடுத்து PA and PB incline to each other to form an angle 60 degree. அப்போ இது ரெண்டும் சேர்ந்து 60 டிகிரி அப்படிங்கிற ஆங்கிளில் ஃபார்ம் பண்ணுது. அப்போது POA இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்காங்களா? POA என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, இதோட டயக்ராம் எப்படி வந்துருக்குன்னா இந்த மாதிரி வந்துருக்கும். இப்போது இதோட சென்டர் வந்து O, இது A, இது B, இது P. இந்த ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்கணும். தீட்டா இது கண்டுபிடிக்கணும். இப்போ கொஸ்டினில் நமக்கு இந்த ஆங்கிள் வந்து மொத்தமாக 60 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. நம்ம அதில் பாதி தான் எடுத்துருக்கோம். அப்போ இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும்? 30 டிகிரியாக இருந்திருக்கும். அடுத்தது ஒரு டேஞ்சன்ட் அதோட சென்டர் கூட மீட் ஆகிறது வந்து எப்பவுமே என்னவாக இருக்கும் அப்படின்னா 90 டிகிரியாக இருக்கும். ஓகே, அப்போது இது 90, இது 30. அப்போ ரிமைனிங் இங்கே என்னவாக இருந்திருக்கும்? கண்டிப்பாக 60 தான் இருந்திருக்கும். அப்போ தான் 180 கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து 60 டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, அடுத்த கொஸ்டின். இப்போ நமக்கு இங்கே வந்து ஆவரேஜ் ஆஃப் த ஃபஸ்ட்டு 16 டேஸ். அப்போ 16 டேஸோட ஆவரேஜ் வந்து 22 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அனதர் லாஸ்ட் 16 டேஸோட வேல்யூ வந்து 26 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்டையர் மந்தோடது வந்து 24 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ஜான் மந்த். அப்போது என்டையர் மந்த்துக்கான டேஸ் வந்து 31 டேஸ் இருந்திருக்கும். அப்போ 24 டிகிரியாக இருந்திருக்கும். ஓகே, இப்போ இங்கே நமக்கு டோட்டலாக இவங்க எடுத்திருக்க வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 32 இருக்குது. ஆனால் நமக்கு கிவன் வேல்யூ கொஸ்டின் எவ்வளோ வரணும்? 31 தான் வரணும். ஓகே, அப்போது ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதா? அப்போது எக்ஸ்ட்ராவாக ஒரு +1 இன்க்ரீஸ் ஆகுது. அந்த +1ஓட வேல்யூ நமக்கு தெரியாது. ஓகே, எக்ஸு. இப்போது நம்ம அஷ்யூம்டு மீன் மெத்தடில் போடலாம். அந்த 24 தான் அஷ்யூம்டு மீன் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகும்? இந்த இடத்துல 0 வரும். 22 அப்படின்னா இந்த இடத்துல 24லேருந்து 22 அப்படிங்கிறது எவ்வளோ டிவியேட் ஆகிருக்கு? நமக்கு 2 வேல்யூ கம்மியாக இருக்குது. இப்போ -2. இங்கே 2 வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? அப்போ இங்கே என்ன வரும்? நமக்கு இந்த வேல்யூ x is equal to assumed mean plus இந்த வேல்யூ 32 -32 plus 32. அப்போ இது 0 ஆகிடும். assumed mean நம்ம என்ன வச்சுருந்தோம்? 24. ஆன்சர் வந்து 24 டிகிரி செல்சியஸ். அவ்வளோதான். இங்கே தான் வேல்யூ இருந்தது அப்படின்னா நமக்கு சேஞ்ச் ஆகும். நமக்கு இங்கே சால்வ் பண்ணும்போது 0 வந்துச்சு. அதனால ஆன்சர் வந்து 24 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? அடுத்தது the monthly wages of 3 mess workers Rahul, Sunil, Vipin, a boys hostel for 3 months are given. Please study the table carefully and answer the question. Okay, இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா monthly wages of the wages டைரக்டா கொடுத்திருக்காங்க. Okay, in November the wages of Sunil is what percentage of Rahul? in November wages of Sunilோட வேல்யூ எவ்வளவுனா 10,500 இருக்கு. அது ராகுலோட வேல்யூக்கு எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க. ராகுலோட வேல்யூ என்னவா இருக்கு? ராகுலோட வேல்யூ 11,500 இருக்கு. ஓகே, அப்போ 11,500ல 10,500ங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இதுதான் நம்ம சால்வ் பண்ண சொல்றாங்க. 11,500 10,500 எவ்வளோ? சுனில் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ராகுல். அப்போ ராகுல்ல தான் நம்ம செக் பண்ணுறோம். அதனால ராகுலோட வேல்யூவை கீழே போட்டுருக்கோம். இங்கே 0 0 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இருக்க வேல்யூ வச்சு நம்ம சால்வ் பண்ணோன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ 91 சம்திங் வருது. ஆன்சர் வந்து 91.6
30%. Okay, அடுத்தது at present. Okay, presentல A, B. So, A is thrice as old as B. அடுத்தது C is 5 years elder than B. C is 5 is elder than B. அப்போ x plus 5. Sum of their ages is 75. அப்போ அவங்க ages எல்லாம் plus பண்ண 75 வருதுன்றாங்க. அப்போ எல்லாத்தையும் plus பண்ண என்ன வரும்? 5x plus 5 தான் வந்து 75. அப்போ x ஓட வேல்யூ வந்து 70 by 5. 14. Okay, இப்போ என்ன கேக்குறாங்கன்னா the ratio of the age of B 5 years ago, the age of A in 3 years from now. இப்போ values எடுத்துக்கலாம். A ஓடதும் B ஓடதும் ratio எடுத்திருக்காங்க. first B ஓடது வந்து 14, A ஓடது வந்து 42. இப்போ B க்கு என்ன கண்டிஷன் சொல்றாங்கன்னா 5 years ago. இப்போ 5 years ago னா 5 கம்மியா இருக்கும். இப்போ 9. A க்கு வந்து 3 years from now. அப்போ increase ஆயிருக்கும். A ஓடது வந்து நம்ம 42 னு வச்சிருக்கோம். இப்போ 3 னா 45. அப்போ என்ன ஆகும்? 1:5 னு ஆயிருக்கும். இதுதான் ஆன்சரா இருக்கும். அடுத்தது sin cube minus cos cube A by sin A minus cos A. இதுக்கும் நம்ம அல்ஜிப்ராவோட ஃபார்முலாஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. A cube minus B cube by A minus B. இந்த ஃபார்முலா தான். இப்போ A cube minus B cube னா A minus B, A square plus B square plus AB by A minus B. A minus B cancel ஆயிடும். remaining A square plus B square plus AB. இப்போ Aங்கிறது நம்ம என்னவா எடுத்துருக்கோம்னா sin square A plus Bங்கிறது cos square A, ABங்கிறது sin A cos A. இப்போ இதெல்லாம் sin square cos squareங்கிறது 1 ஆயிடும். அப்போ 1 plus sin A cos A. இதுதான் ஆன்சரா இருந்திருக்கும். அடுத்தது a right angled isosceles triangle of area 50 square units, its hypotenuse. Okay, ஒரு isosceles triangle, அது ஒரு right angle triangleாவும் இருக்கு. ஓகேங்களா? இதோட ஏரியா வந்து 50 square units. இப்போ அதோட hypotenuse என்னவா இருக்கும்? இதுதான் கொஸ்டின். இப்போ ஐசோஸ்லஸ் அப்படிங்கறனால கண்டிப்பா இந்த ரெண்டு சைடும் ஈக்குவலா இருந்திருக்குமா? இப்போ பேஸும் ஹைட்டும் ஈக்குவல். அப்போ நமக்கு ஏரியா எப்படி கண்டுபிடிக்கும்? half into base into height. base into height. நமக்கு இங்க ரெண்டுமே சேம். அப்போ half into base square எடுத்துக்கலாமா? அப்போ half into base square தான் 50. அப்போ b யோட வேல்யூ 10 வந்திருக்குமா? ஓகே, இங்க 2 போச்சுனா 100. அப்போ 10 ஸ்கொயர். அப்போ b யோட வேல்யூ 10. அப்போ இங்கே 10, இங்கே 10. பேஸும் 10, ஹைட்டும் 10. அப்போ ஹைபோடெனஸ் என்னவா இருக்கும்? 10 ஸ்கொயர் plus 10 ஸ்கொயர். அப்போ 200 ஹைபோடெனஸோட வேல்யூ. அப்போ 100 எடுத்து ரூட் எடுத்தோம்னா 10 root 2 தான் ஆன்சரா இருக்கும். அடுத்தது வால்யூம் ஆஃப் a cylinder if the radius is 8, height வந்து 14. எல்லா வேல்யூமே கொடுத்துட்டாங்க. pi r square h, இதுதான் வந்து வால்யூம் ஆஃப் சிலிண்டர். 22/7 into radius வந்து 8 into 8, height வந்து 14. ஓகே, கேன்சல் பண்ணோம்னா 2. 44 into 64. இப்போ 2816 சென்டிமீட்டர் கியூப். இதுதான் வால்யூம் வந்திருக்கும். அடுத்த கொஸ்டின். இப்போ இதில் வந்து ஒரு பர்சனோட இன்கம் வந்து 16,000 இருக்கு.
அவரோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 80,000 இருக்கு. சேவ்ஸ் த ரிமைனிங் அமௌண்ட் அப்படின்னா 20% சேவ் பண்றாரு. அப்போ இதில் 20% எவ்வளோ 3,200. இப்போ ரிமைனிங் 12,800 வந்து அவரோட எக்ஸ்பெண்டிச்சராக இருந்திருக்கும். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இன்கம் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 20%, இன்கம் வந்து 20% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது 20% இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? 19,200 ஆகுமா? அதுக்கடுத்து எக்ஸ்பெண்டிச்சர் 10% இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ 14,080 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ சேவிங்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, இது ஒரு டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா 5120 சேவிங்ஸாக வந்திருக்கும். இப்போ சேவிங்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா போதுமா? இதுதான் ஆன்சர் வந்திருக்கும். அப்போ 5120 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 1920 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதுல இருந்துன்னா 3,200லேருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இன்டூ 100, இப்போ 100 கேன்சல் ஆகிடும். இப்போ 32 6 டைம்ஸ், இப்போ 60% தான் வந்து ஆன்சராக இருக்கும். அடுத்தது, market price of an article is 26% more than the cost price. அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, காஸ்ட் ப்ரைஸ் 100% இருந்தால் மார்க்கெட் ப்ரைஸ் 126% இருக்குது. ஓகேவா? இப்போ இதில் டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 32% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்போது இது 32% டிஸ்கவுண்ட் கொடுத்தா என்ன ஆகும்? இதுக்கு 32% பார்க்கலாம். 126. இப்போ 126க்கு 32%. இப்போ 10%னா 12.6, 1%னா 1.26. ஓகே, நமக்கு இங்கே 30% வரணும். இப்போ இன்டூ 3, $37.82. இப்போ இன்டூ 2, 2.52. 2.52 ப்ளஸ் பண்ணோம்னா 2304. இப்போ 40.32 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? 40.32 மைனஸ் பண்ணோன்னா 40 மைனஸ் பண்ணோன்னா 26, ரிமைனிங் 14. அப்போது 85.68 இருக்குமா? 85.68% வந்து ஃபைனலாக இருக்கிற வேல்யூவாக இருக்கும். இப்போ இங்கே என்ன இருக்குன்னா லாஸ் ஆயிருக்கு. எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு? 100%. இங்கே வந்து 85.68. அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 14.32 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, அப்போ இவ்வளோ வேல்யூ தான் நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் 100%, அப்புறம் 126% இன்க்ரீஸ் ஆகுது. இதில் 32% டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ண போது ரிமைனிங் இருக்க வேல்யூ கம்பேர் பண்ணி போட்டோம். அப்போ அடுத்தது, Varun and Sandeep started a car race from a same point in the same direction at the same time on a circular track length of 1635 meter with a speed of 90 km/h and 108 km/h. After how much time they will meet again? ஓகே, இப்போ இதில் இங்கே நமக்கு ஆன்சர் இன் செகண்ட்ஸில் கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க வேல்யூ மீட்டரில் இருக்குது. ஆனால் ஸ்பீட் ரெண்டுமே வந்து km/h இருக்குது. இப்போ மீட் அகைன்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம்? ரிலேட்டிவ் ஸ்பீட் கண்டுபிடிச்சாலே போதும். ரிலேட்டிவ் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் பை ரிலேட்டிவ் ஸ்பீட் போட்டாங்களே ஆன்சர் வந்துடும். இப்போது 1635 மீட்டர் இதுதான் டோட்டல் டிஸ்டன்ஸ். ரிலேட்டிவ் ஸ்பீட் கண்டுபிடிக்கணும். நம்ம நார்மல் ஸ்பீட் முதல்ல எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பர்சனோடது 90 km/h. இதை மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றணும் அப்படின்னா இன்டூ 5/18 போடுவோம். இப்போது 25 மீட்டர் பர் செகண்ட். அடுத்தது 108 km/h. இதை வந்து மாற்றணும் அப்படின்னா அதே மாதிரி இன்டூ 5/18. இப்போ 18னா வந்து 6 டைம்ஸ், 6 × 5 30 மீட்டர் பர் செகண்ட். அப்போ ரிலேட்டிவ் ஸ்பீட் என்னவா இருக்கும்னா 5 மீட்டர் பர் செகண்டாக இருக்கும். ஓகே, அப்போ எப்போ அவங்க மீட் பண்ணுவாங்க அப்படின்னா 1635/5. அப்போ
3 2 7 327 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ரெண்டு பேரும் மீட் பண்ணிருப்பாங்க. 327. அடுத்தது the angles of the triangle are such that one is average of other two, then the angles are okay. ஒன்று வந்து மற்ற ரெண்டோட ஆவரேஜ்க்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த மூணு ஆங்கிள்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகே ஓகே இப்போ இதில் இந்த வேல்யூ பார்த்தாலே தெரிஞ்சிடும். நமக்கு 3க்கும் 2க்கும் எல்சிஎம் எடுத்தால் தான் 6 கிடைக்கும். இப்போ சேம் வேல்யூஸ் இருக்குது. மற்றதெல்லாம் பாருங்கள் எதுக்குமே வந்து ஒன்னோட எல்சிஎம் இன்னொன்று வேல்யூவாக இருக்காது. ஓகே அப்போ இங்கே 3 2s are 6. இப்போ இது ஒன்று தான் இந்த பேட்டர்ன் கரெக்டாக இருக்கும். அப்போ 1 தான் கரெக்ட். அடுத்தது from a circle with a radius of 15.75 cm, arc length 11 cm. Okay, from a circle with a radius of 15.75 a sector with arc length of 11 cm is cut off. Find the area. ஓகே அப்போ ஆர்க் லென்த் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, அந்த செக்டார் கண்டுபிடிக்கணும். ஓகே ஏரியா ஆஃப் செக்டார் ஃபார்முலா வந்து theta by 360 into pi r square. ஓகே இப்போ நம்ம இதை லென்த் ஃபார்முலால இருந்து கொண்டு வருவோம். லென்த் ஃபார்முலா என்ன அப்படின்னா theta by 360 into 2 pi r. ஓகேவா இப்போ இதை நம்ம ஏரியா ஃபார்முலா மாற்றணும். என்ன பண்ணணும், 2 வரக்கூடாதா, அதனால 1/2 போடுவோம். ஓகேங்களா அடுத்து இன்டூ ஒரு r போட்டோம் அப்படின்னா இது என்ன மாறிடும், அப்படியே ஏரியாவோட ஃபார்முலாவை மாறிடும். 2 2 கேன்சல் ஆகிட்டு pi r ஸ்கொயர் theta by 360 pi r ஸ்கொயர் மாறிடுமா. அப்போ இதை வச்சு நம்ம ஏரியாக்கான ஃபார்முலா எழுதலாம். ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, ஆர்க் length into 1/2 into radius. क्वेश्चनல தீட்டா கொடுக்காம செக்டாரோட ஏரியா கேட்கும்போது இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த ஃபார்முலா கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஆர்க் லென்த் இன்டூ 1/2 ஆர். இப்போ இங்கே ஆர்க் லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 11, 1/2 ஆரோட வேல்யூ 15.75. சால்வ் பண்ணோன்னா ஆன்சர். by 2 for 86.625. 86.25 தான் வந்து ஏரியா ஆஃப் த செக்டாரா இருக்கும். அடுத்தது the given bar of the number of students from A B 5 years 2018 to 2022. okay 2018 ல இருந்து 22 க்குள்ள இருந்து enrolled ஆன ஸ்டூடண்ட்ஸ் ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க. okay what is the ratio of the students enrolled in institute B in 2019 20 22. okay institute B ங்கிறது என்ன கலர்ல இருக்கு அப்படினா ஆரஞ்சு கலர். okay ஆரஞ்சு கலர்ல 2019 20 22 இது மட்டும் நம்ம எடுக்கணும். இப்போ 2019 ல ஆரஞ்சு கலர் 350 plus 2020 ல 375, 2022 ல 200. இப்போ இதோட டோட்டல் வேல்யூ எவ்வளவு வருதுன்னா 600 800 850 925. இதோட டோட்டல் வேல்யூ. அடுத்தது என்ன கேக்குறாங்க, under the total students enrolled in the institute A in 2018 20 21. 2000 ப்ளூல பார்க்கணும் 150 plus 2020 க்கு 300 450. அடுத்து 2021 க்கு 250. அப்போ எவ்வளவு ஆச்சு 450 500 700. இப்போ 925 700. இதுக்கு எடுத்து என்ன வரும், again ratio எடுத்தோம்னா 3728.
இப்போ 37.28 தான் அதோட ஆன்சராக இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே ப்ரொடக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்ஸ் இன் 2021 கொடுத்துருக்காங்க. இந்த டோட்டல் ப்ரொடக்ஷன் ஆஃப் கார் இஸ் 2 lakhs. The total 2 lakhs இல்ல 2 crores. Then what will be the central angle of the sector representing the production of type D? Okay, type D வந்து என்ன ஆங்கிள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டைப் D அப்படிங்கிறது 20%. ஓகே, அப்போ 20% நமக்கு இங்கே வேல்யூல நம்ம எதுக்குமே தேவையில்லை. 20% ஆஃப் 360 எடுத்தா போதுமா? ஆங்கிள் தானே கேட்குறாங்க. இப்போ 20% எடுத்தா போதும். இதுக்கு 20% எவ்வளோ? 72. ஆன்சர் வந்து 72 டிகிரி. அடுத்தது x is inversely proportional to y. x is inversely proportional to y. கேப்பனா இது எப்படி எடுத்துக்கலாம்? inversely proportionalனா கண்டிப்பா ஒரு கான்ஸ்டன்ட் இருந்திருக்கும். x equal to k by y. இப்போ x க்கு வேல்யூ 2 இருந்தா y க்கு வந்து 6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. x க்கு 2 இருந்தா y க்கு வந்து 6. அப்போ k ஓட வேல்யூ வந்து 12. என்ன கேட்குறாங்கன்னா x ஓட வேல்யூ 3. இப்போ y ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. நம்ம இந்த கண்டிஷன்ல எடுத்துக்கலாம். x equal to k by y. x ஓட வேல்யூ 3, k ஓட வேல்யூ 12. இப்போ y ஓட வேல்யூ வந்து எப்படி கேன்சல் பண்ணா 4. இப்போ y ஓட வேல்யூ வந்து 4. அவ்வளவுதான். அடுத்தது without doing the actual division find the remainder of 28735429 divided by 9. அப்போ நான் இதோட டிவிசிபிலிட்டி ரூல் யூஸ் பண்ணா போதும்ல. அப்போ ஃபர்ஸ்ட் அப்படியே ப்ளஸ் பண்ணிட்டே வரும். எக்ஸ்ட்ரா வர வேல்யூ மட்டும் எடுத்தோம்னா ரிமைண்டர் அவ்வளோதான். 10 20 29 38 38 plus 2 40. ஓகே, 36 இருந்தால் தான் 9ஆல் டிவிசிபிள் ஆகும். 40. அப்போ எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்குது? 4 அதிகமாக இருக்குது. அப்போது ஆன்சர் வந்து 4. அவ்வளோதான். ஓகே, இப்போ அடுத்தது 21 minus 0.7 அப்படியே டிவைட் பண்ணிடலாம். ப்ளஸ் 3.9 into 0.4. 1.56 plus 0.9. இப்போ 1.56 plus 0.9 போட்டோம் அப்படின்னா 2.46 plus 21 23.46. இதில் 0.7 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 22.76. ஆன்சர் வந்து 22.76. ஓகே, இதில் M N S. ஓகே, 3 பைப்ஸ் இருக்கு. M வந்து 25 minutes, N வந்து 50 minutes, S வந்து 100 minutes. ஓகேவா? இந்த டைம் வந்து தனித்தனியாக அவங்க வந்து டேங்கை வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது வந்து Nனும் Sஸும் வந்து 10 minutes ஓப்பன் பண்ணுறாங்க ரெண்டுமே. ஓகே, அதுக்கப்புறம் Nனை க்ளோஸ் பண்ணிவிட்டு Mஐ ஓப்பன் பண்ணிடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? Mமும் Sஸும் தான் இப்போ ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ ரெண்டு பேர் எவ்வளோ ஒர்க் பண்ணாங்கன்னு சொல்லலை. S is closed 15 minutes before the tank overflows. S-ஐ வந்து 15 minutes டேங்க் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, டேங்க் வந்து ஃபில் ஆகிற முன்னாடி க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க S-ஐ. அப்போ கடைசியில் யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா ஃபுல்லாகவே M தான். எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருப்பான் அப்படின்னா 15 minutes. ஓகேவா? இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க? how much time will it take to fill the tank? ஓகே, இப்போ ஆல்ரெடி நமக்கு இங்கே ஒரு 10 minutes, இங்கே ஒரு 15 minutes, 25 minutes தெரியும். எக்ஸ்ட்ராவா இந்த Mமும் Sஸும் சேர்ந்து எவ்வளோ நேரம் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சா போதும். அதுக்காக அவங்களோட எஃபிஷியன்சி மேலே கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ டோட்டல் ஒர்க் வந்து இதுக்கு எல்சிஎம் என்னது 100 தான் டோட்டல் ஒர்க். அப்போது 1 2 4. இப்போ 3 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணால் 7. நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு N plus S. N plus S எஃபிஷியன்சி வந்து 2 plus 1 3.
அப்போது அவங்க 3 ஒர்க் பண்ணுவாங்க, 2 பேர் சேர்ந்து 10 மினிட்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது 30 ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, 1 மினிட்டுக்கு 3 ஒர்க்கு, இங்கே 10 மினிட்ஸ் பண்ணதுனால 30 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. M+S எவ்வளோன்னு தெரியாது. இப்போது M மட்டும் 15 மினிட்ஸ். இப்போ 15 மினிட்ஸ் M மட்டும் தனியாக கொடுத்தா எவ்வளோ ஒர்க் பண்ணுவார்னா அவரோட எஃபிஷியன்சி 4. அப்போது 4 ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னா எவ்வளோ ஒர்க் முடிச்சிருப்பார்? 60 ஒர்க். ஓகேவா, இப்போ இவர் ஒரு 60 ஒர்க், ஃபஸ்ட்டு N+S சேர்ந்து 30 ஒர்க், இப்போ 90 ஒர்க் முடிஞ்சிருச்சு. டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 100. அப்போ இன்னும் இங்கே எவ்வளோ ஒர்க்கை முடிச்சிருப்பாரு? 10 ஒர்க்கை இவர் முடிச்சிருப்பார். ஓகேவா, இப்போ 10 ஒர்க்கை முடிக்கணும். ஓகேவா, இந்த 10 ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஆனால் அவனோட எஃபிஷியன்சி என்னன்னு பாருங்கள், எம்மும் எஸ்ஸும் சேர்ந்து 1 மினிட்டுக்கு 5 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அப்போ 10 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அவங்க எவ்வளோன்னு எடுத்துப்பாங்க அப்படின்னா 2 மினிட்ஸ். ஓகேவா, அப்போது ஆல்ரெடி 25 மினிட்ஸ், இவங்க 2 பேர் சேர்ந்து பண்ணது ஒரு 2 மினிட்ஸ். அப்போ மொத்தமாக 27 மினிட்ஸில் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா, ஓகே, இந்த சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க, நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏதாவது இஷ்யூஸ் இருந்தது, ஏதாவது ஃபீட்பேக் இருந்ததுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை.